பொதுக்குழு கூட்டம், புதிய நிர்வாகிகள் தேர்வு இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் நேற்று திடும் பிரவேசமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்து கமலாலயத்துக்கு மாலையிலே சென்று பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டு வைத்துக் கொண்டது என்றும், பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு தலைவராக நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் அறிவித்து கூட்டணி அமைந்துவிட்டது என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதாவோடு நாங்கள் உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அண்மையில் தான் கூறினார். அதற்கு பின்னர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில கொள்கைகளை எல்லாம் விமர்சித்து பேசினார். ஆனால் திடீரென்று அவர் டெல்லிக்கு சென்றதும், பிறகு சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் செங்கோட்டையன் சென்றதும், செங்கோட்டையன் 2 முறை சென்றதும், இதற்கு பிறகு இங்கே அமித்ஷா வருவதாக திடீரென்று அறிவிப்பு வந்து கூட்டணி அரசு அமைக்கப் போகிறோம், அதிமுக தலைமையில் கூட்டணி என்று அந்த வார்த்தையும் சொன்னார். ஆனால் இந்த அறிவிப்புக்கு முன்னால் மாநில முதல்வராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை. கூட்டணி அமைகிறது அவர் தலைமையில் என்று சொன்னால் 5 நிமிடமாவது அவர் பேசி இவர்களை வரவேற்று முறைப்படி அதற்கு பிறகு பிஜேபி பேசினால் அது கூட்டணிக்கு ஆரோக்கியமானதாகவும் ஒரு உண்மையான கூட்டணி அமைவதாகவும் தெரியும். அவர் மௌனசாமி போல பேசாம அமைதியாக அமர்ந்துவிட்டு முழுவதையும் அமித்ஷா அவர்களே பேசி சில கேள்விகளுக்கு சொன்ன பதில்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக எந்த முடிவையும் அவர் அறிவிக்கவில்லை என்பதையும், இந்த கூட்டணி எக்காரணத்தை முன்னிட்டும் பிஜேபியோடு சேரமாட்டோம் என்று சொன்ன மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது இப்படி திடீரென்று அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருப்பதும், இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது ஒரு 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை. ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்தமட்டில் அவர்கள் கூட்டணி நீடித்தாலும் சரி, நீடிக்காவிட்டாலும் சரி, அல்லது யாராவது 1-2 கட்சிகளை இனியும் புதிதாக சேர்த்துக் கொண்டு அவர்கள் கூட்டணி நாங்கள் பெரிய பலமான கூட்டணி என்று சொன்னாலும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். 234 தொகுதிகளிலும் வெற்றி என்ற இலக்கை முன்வைத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் நம்முடைய கூட்டணியினுடைய தலைவருமான இந்தியா கூட்டணியிலேயே முக்கிய அங்கம் வகிக்கின்ற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.